हेलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू मिसेस नित्या किचन इनकी நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு வந்து green sandwich பண்ண போறேன் அதுக்கு 1 கப் அளவுக்கு புதினா லீவ்ஸ் எடுத்துர்க்கேன் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைய எடுத்துர்க்கேன் கூடவே நான் வந்து எலசா உள்ள தண்டா பார்த்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப முத்தினதா இல்லாம இந்த மாதிரி எலசா உள்ளத போட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமா அரைப்பட்டுடும் அதனால அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா இருக்கறனால நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் இதே இது உங்ககிட்ட பெருசா இருந்தது அப்படினா 2 பச்சை மிளகாய் எடுத்தா கூட போதும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கேன் கூடவே நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துர்க்கேன் நல்ல பெரிய லெமனா இந்த சைஸ்ல நான் லெமன் எடுத்துர்க்கேன் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வந்து நைஸ் பேஸ்டா நம்ம அரைச்சிக்க போறோம் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்துக்கறேன் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கறேன் கூடவே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கறேன் இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டுமே நான் வந்து சேர்த்தாச்சு இதுல நான் வந்து இஞ்சி எடுத்துக்கறேன் 2 பீஸா கட் பண்ணி போட்டுருக்கேன் நமக்கு சீக்கிரமா அரையணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே லெமன் ஜூஸையும் சேர்த்து நான் இதிலேயே விட்டுடுறேன் இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப உப்பு சேர்க்க கூடாது கொஞ்சம் போட்டாலே நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா நான் வந்து தண்ணியும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்ல நைஸ் பேஸ்டா நான் வந்து அரைச்சிக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல நைஸா நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இத வந்து நான் ஒரு பவுல்ல மாத்திட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சாச்சு இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சீஸ் எடுத்துர்க்கேன் கியூப்ஸா எடுத்துர்க்கேன் கியூப்ஸ் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் கேரட் துருவியை வச்சு நான் இத வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பிளேட்ல இதுக்கு அடுத்ததா நான் வந்து மயோனைஸ் ரெடி பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து மயோனைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததா நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெருசா பார்த்து எடுத்து அதை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பொடிசாவும் இருக்க கூடாது ரொம்ப பெருசாவும் இருக்க கூடாது மீடியம் சைஸ்ல நீங்க பார்த்து கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இதுக்கு அடுத்ததா நான் வந்து குடமிளகாய் ஒரு குடமிளகாய் பெரிய குடமிளகாயை எடுத்து அதையும் நான் வந்து விதையோட சேர்த்து தான் நான் போட்டுருக்கேன் பொடிசா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கேரட் 2 கேரட் எடுத்துட்டு அதையும் நான் வந்து தோல் சீவிட்டு கேரட் துருவி வச்சு நான் வந்து துருவி வச்சிருக்கேன் நான் வந்து இந்த 3 வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் பண்றேன் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும் அப்படினா நீங்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லாதனால நான் வந்து இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு நான் இன்னைக்கு வந்து பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மயோனைஸை இதல சேர்த்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மயோனைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பவுல்ல போட்டாச்சு இதுக்கு அடுத்ததா நான் எந்த அளவு நான் எடுத்துர்க்கேனோ அதுல பாதி அளவுக்கு பால் காய்ச்சின பால் தான் எடுத்துர்க்கேன் அதை வந்து நான் ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து லாஸ்டா நம்ம சேர்த்துக்க போறோம் அதை தனியா நான் வெச்சிடுறேன் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துடலாம் கேரட் குடமிளகாய் இந்த காய்கறிக்கு கொஞ்சமா நான் salt சேர்த்துக்கிறேன் ஏனா நமக்கு மயோனைஸ்லயே வந்து salt கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுட்டு வேணும்னா அப்புறமா வேணா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்ததா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுனா நீங்க அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லனா நீங்க சில்லி பவுடர் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மூணுல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க சேர்த்தீங்கனா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இத நல்லா mix பண்ணி விட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்லா mix பண்ணி விட்டாச்சு இதுல பாதி அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்தோனா நமக்கு கரெக்ட்டான பதத்துக்கு வரும் நமக்கு ஸ்டஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்ததுனா நமக்கு ஸ்டஃப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்ங்கனால நான் வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்திருக்கேன் நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லனா நீங்க அப்படியே நீங்க வந்து நல்லா mix பண்ணிட்டு கூட நீங்க பிரெட்ல ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இத வந்து நல்லா mix பண்ணி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோ ஸ்வீட் சாஸ் எடுத்துர்க்கேன்
இது உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் சாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு இதில் நான் வந்து சாஸும் ஒரு இதில் ரெட் சாஸ் டொமேட்டோ சாஸ் தடவிக்கிறேன். ஒரு இதில் நான் வந்து க்ரீன் சாஸ் தடவிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா அந்த சாஸையும் நான் ஒரு இதில் தடவிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் தடவியாச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் சாஸ் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து க்ரீன் சாஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நல்ல திக்கான ஒரு லேயராக அப்ளை பண்ணோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி இந்த அளவுக்கு திக்காக நான் வந்து போட்டாச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற மயோனைஸ், அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து நான் வந்து இதில் அப்படியே நான் வந்து கொஞ்சம் கூடவே நான் வைக்கிறேன். ஸ்டஃபிங் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த சாண்ட்விச் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நான் ஸ்டஃப். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துருவி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான லேயராக நான் வந்து பன்னீரையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சாச்சு. இதுக்கு அடுத்ததாக கடைசியாக நான் இந்த ரெட் சில்லி சாஸ் வச்ச ப்ரெட்டை வந்து அப்படியே நான் இதை வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து அடுத்த ஸ்லைஸும் நான் இதே மாதிரி ஒரு இதில் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சாஸும் நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம திருப்பி இதில் வெஜிடபிள்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஸ்டஃபிங் வச்சாச்சு. இது கூட நான் வந்து பன்னீரையும் போட்டு வச்சிடுறேன். துருவின சீஸையும் நான் வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த ப்ரெட்டை வச்சு இதை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ப்ரெட் டோஸ்டர் வச்சுருக்கேன். அதில் ப்ரீ ஹீட் பண்ணி தான் ரெடியாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து மூடி வச்சாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சாண்ட்விச் வந்து. அவ்வளோதான், நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து சாஸும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.